நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான். புருஷன் வீட்டுல நடக்கிறத பிறந்த வீட்டுல சொல்றவன் பொம்பளை இல்ல. தங்கச்சிக்கு நடக்கிற கொடுமைய பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிற அண்ணன் ஆம்பளை இல்ல. ஐயா, மீசை முளைச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. மீசை முளைச்ச பிறகு அப்பாவுக்கு சொத்து இருந்தா கூட அதுல ஒரு செல்லி காசு கூட தொடாமே தான் உழைப்பால உழைச்சி அவங்களுக்கு யாரும் சோறு போடுவானோ அவன் தான் ஐயா உண்மையான ஆம்பளை. நான் ஆம்பளை ஐயா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்தத சரித்திரமே கிடையாது. சித்தப்பா, வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. இந்த தும்பல், இரும்பல், வீக்கல், கொட்டாயி, நல்லது கெட்டது, பசி, தூக்கம், பொறப்பு, இறப்பு, பணம், பட்டம், பதவி இதெல்லாம் கேட்டு வராது, தானா வரும். வந்தாலும் ஏன் கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்சா. இது வாசனா புத்து தூள் கலப்பிட்டமா. நீயும் பேசுறிய. எல்லாரும் கை தட்டினா நீ என்ன பெரிய ஆளா? அவங்க கை தட்டி தாமா எல்லாரும் பெரிய ஆளா இருக்காங்க. ராமா பாக்க வந்து இதுல பொம்படுக்க வந்தியா? பொம்புக்கு நாய் இழுக்கல. என்ன திமிரா? அது எனக்கு இல்ல. பின்ன எனக்கா? அப்படி நான் சொல்லல. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. காலப்போக்கிலே அனுபவங்கள் ஏற்பட ஏற்பட அவங்கவுங்களுக்கே புரியும். பிறக்கும் போதே நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டா பிறந்தோம். காலப்போக்குல ஒன்னொன்னா கத்துக்க வேண்டியதுதான். மனுஷனால சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. குறி வச்சு அடிச்சா காக்காவையும் அடிக்கலாம், மனசு வச்சு அடிச்சா கடவுளையும்